என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. நாளைக்கு காலையிலேயே எழுந்து ஒரு யூடியூப் வீடியோ ஷூட் பண்ணி நாளைக்கு மதியத்துக்குள்ளே எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஏன் மதியத்துக்குள்ளே அப்லோட் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் நைட்குள்ளே பண்ணலாம். இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோவை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும் போது, அதாச்சும் நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வேணும். அந்த ஸ்கிரிப்டை எப்படி எடுக்கலாம், அதுக்கு என்னென்ன ஆப்ஸ் அண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் அந்த எடுத்த ஸ்கிரிப்டை எப்படி ஷூட் பண்ணலாம், ஷூட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோவை எப்படி எடிட் பண்ணலாம், எடிட் பண்ணுறதுக்கு எந்த சாஃப்ட்வேர்ஸ் எந்த ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் எடிட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோக்கான ஒரு தம்ப்நெயிலை பக்காவை க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணணும். இப்படின்ட்டு எல்லா ஸ்டெப்ஸையுமே உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிம்பிள் ஸ்டெப்ஸில் ₹0 இன்வெஸ்ட் பண்ணி எப்படி நீங்கள் ஒரு பக்காவான யூடியூப் வீடியோவை ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோவை க்ரியேட் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். கைஸ், நீங்கள் வந்து ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வேணும். நான் இனிஷியலெல்லாம் என்ன பண்ணேன்னா ஒரு ஸ்கிரிப்டே இல்லாததான் ஒரு வீடியோவை ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் அதை ரொம்ப நாள் பண்ண முடியல. ஏன்னா நம்ம வந்து ஒரு வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் அது வந்து கோர்வே எடுத்துகிட்டு போய் அதில் பேச முடியும். என்னதான் நம்மளுக்கு எல்லா நாலேஜ் இருந்தாலும் என்ன பேச போகிறோன்னு தெரிஞ்சாலும் அந்த ரியல் டைமாக பேசும்போது கண்டிப்பாக வராது. வந்து ஃப்ரீலான்சிங் அது மட்டும் என்ன அது அதனால தான் ஒரு பக்காவான ஸ்கிரிப்ட் வேணும். பக்காவான ஸ்கிரிப்ட் இல்லைனாலும் ஒரு ஸ்கிரிப்ட் வேணும் மக்களே. இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இருந்தால் தான் கைஸ், இன்கேஸ் உங்களுக்கு ஒரு சில விஷயம் மறந்துட்டாலும் அதை எடுத்து அப்படியே அங்கே பேசி விட்டுறலாம். இன்கேஸ் எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் அதை பார்த்து கூட சொல்லி விட்டுடலாம். காப்பி ரைட்டிங்காக இருக்கலாம், இமெயில் ரைட்டிங்காக இருக்கலாம், இல்லை பிளாக் ரைட்டிங்காக இருக்கலாம், வெப்சைட் டெவலப். அதனால தான் ஒரு ஸ்கிரிப்ட் வேணும் மக்களே. கைஸ், ஆக்சுவலாக அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை. திடீர்னு உங்கள் மைண்டில் வந்து இந்த மாதிரி வீடியோ பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆகும் இல்லையா, அந்த ஸ்ட்ரைக் ஆனதை எடுத்து அப்படியே ஒரு சின்ன சின்ன கீ பாயிண்ட்ஸ் மாதிரி ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அதுதான் ஒரு பக்காவான ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கீயாக இருக்கும். இந்த மாதிரி இனிஷியலாக உங்கள் மைண்டில் ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு, அதை எடுத்து ஒரு இடத்துல போட்டு வச்சிங்க இல்லையா, அந்த போட்டு வச்சது அதுக்கப்புறம் கொஞ்சம் கூகுள் சர்ச் பண்ணி டேட்டாலாம் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த ஸ்கிரிப்டை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் வந்ததை நம்ம மைண்டில் ஸ்ட்ரைக் ஆனதை ஒரு இடத்துல நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சாதான் அந்த ஸ்கிரிப்டை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்த முடியும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுறது அப்படியே ஏதோ ஒரு நோட்லேயோ நோட் பேட்லேயோ இல்லை உங்கள் ஃபோன்லேயோ நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப குரூஷியல். இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எடுக்கிறது வந்து உட்காந்து பக்கம் பக்கமாக எழுதணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் அந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறீங்க பேச போகிறீங்கன்றத சின்ன சின்ன கீ பாயிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதை வச்சு நீங்கள் வந்து ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஜாப் தேடி உங்களோட வில்லேஜில் இருந்து ஆக்சுவலாக கைஸ், நான் வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஒரு 2 ஆப் தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு டெக்ஸ்ட் நோட் டேக்கிங் ஆப், ஒரு வாய்ஸ் நோட் டேக்கிங் ஆப். அவ்வளோதான். ஸ்கிரிப்ட் எடுக்கிறதுக்கு இதை வச்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி உங்களுக்குன்னு வர ஐடியா அதுக்கப்புறம் சர்ச் பண்ணிலாம் எடுத்து அந்த டேட்டாவெல்லாம் ஒன்றா வச்சு ஒரு டெக்ஸ்ட் நோட்ஸ் எடுங்க. அதுக்கு நான் மோஸ்ட்லி வந்து கூகுளோட கீப் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் அதை யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா அது வந்து ஃபோன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகுது, ஃபோனில் டைப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணி என்னோட லேப்டாப்பில் அந்த ஸ்கிரிப்டை மாடிஃபை பண்ணிடுவேன். அதனால தான் கூகுள் கீப் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம வந்து டெக்ஸ்ட் எடுத்துலையும் அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் ஒரு வாய்ஸ் நோட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஏன் வாய்ஸ் நோட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, என்னதான் நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்தாலும் ரியல் டைமாக பேசும்போது அதை பார்த்து அப்படியே நம்ம வந்து ஒரு ஃப்ளூயண்ட்டாக பேச முடியாது. நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்டு தம்பி நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்டு இந்த விஷயம் நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்டு அதுக்காக தான் ஒரு வாய்ஸ் நோட்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே என்ன பண்ணுவோம்னா கைஸ், இங்கே வந்து நான் வந்து டெக்ஸ்ட்டாக எடுத்து இல்லையா அந்த ஸ்கிரிப்டை அது அப்படியே ஒரு வாய்ஸ் நோட்ஸாக டெலகிராமில் போட்டு வச்சுருவேன். நான் வீடியோ ஷூட் பண்ணும்போது அந்த டெலகிராமில் என்ன பேசி வச்சுருக்கணும், என்னென்னலாம் என்னோட க்ரியேட்டிவிட்டியெல்லாம் போட்டு பேசி வச்சுருக்கணும், அதை எடுத்து அப்படியே வந்து வீடியோவில் ஷூட் பண்ணிடுவேன். அவ்வளோதான் மேட்ரு. இல்லைனா அது திடீர்னு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு யூடியூப் வீடியோவுக்கான ஸ்கிரிப்ட் ஐடியா வருதுன்னா அப்பயே எடுத்து ஒரு வாய்ஸ் நோட்ஸாக டெலகிராமில் போட்டு வச்சுட்டிங்கன்னா அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீடியோவில் பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கைஸ், எடுத்த வீடியோ வந்து ஷூட் பண்ணணும். அதை வச்சு அந்த மாதிரி நம்ம ஷூட் பண்ணுற வீடியோ வந்து நம்மளோட ஃபேஸை காட்டி ஷூட் பண்ணுறோமா, நம்மளோட ஃபேஸை காட்டாமலே ஷூட் பண்ணுறோமா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை இல்லை, அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். இன்கேஸ் உங்களோட ஃபேஸை காட்டி எடுக்கிற வீடியோனா அது எடிட் பண்ணும்போது ஈஸியாக எடிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் கைஸ். இல்லைனா நம்ம ஃபேஸை காட்டாமல் ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறோன்னா அந்த வீடியோவில் ஆடியன்ஸ் வந்து என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும், இமேஜ் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் வீடியோ ஆட் பண்ணணும், ஐகான் அது இது ஆட் பண்ணி பீப்புளை என்கேஜிங்காக வச்சுக்கணும். ஸோ ஃபேஸை காட்டி ஒரு வீடியோ எடுக்கிறீங்கன்னா அது ரொம்ப ஈஸி கைஸ். பட் கைஸ், இங்கே என்ன பிரச்சனைனா நம்மளோட ஃபேஸ் எல்லாம் காட்டி வீடியோ எடுக்கிறோம்னா இனிஷியலாக நம்மளுக்கு வந்து அது அவ்வளோ ஈஸியெல்லாம் இல்லை, ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இனிஷியலாக பேசவே வராது, திக்கி வரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 100 மிஸ்டேக்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து வேர்த்தெல்லாம் கொட்டும் அப்படின்ட்டு நிறைய நடக்கும். பட் அந்த மாதிரி நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நீங்கள் ஷூட் பண்ணி அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். போங்க ரீடேக் போங்க, தப்பாயிடுச்சா ரீடேக்.
நான் இந்த வீடியோ எத்தனை ரீடேக் எடுத்துன்னு உங்களுக்கு தெரியாது, வேணா ப்ளூபர்ஸ்னு எண்ணில் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் கேமராவை ஆன் பண்ணி ஃப்ரண்ட் கேமராவோ இல்லை பேக் கேமராவோ ஆன் பண்ணி நீங்கள் உங்களோட வீடியோ ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். கைஸ் இந்த மாதிரி நான் வந்து ஒரு 10-20 ரீடேக்கெல்லாம் போவேன். நடுவில் ஏதாச்சும் தப்பு வச்சுன்னா எடிட் பண்ணும்போது கட் பண்ணி தூக்கிடுவேன். நான் வந்து எனக்கு வந்து ஃப்ரண்ட் கேமரா தான் கன்வீனியண்ட்டாக இருக்கும்ன்ட்டு என்னோட ஃப்ரண்ட் கேமராவில் தான் ஷூட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம பேசுகிறத பார்த்துக்கிட்டே நம்ம வந்து ஷூட் பண்ணுங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ன்றதுனால ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணிப்பேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறோன்னா இனிஷியலாக ஃபோனில் ஷூட் பண்ணுறோன்னா அது வந்து கேமரா நல்லா இருந்தாலும் அதோட மைக் குவாலிட்டி ரொம்ப மொக்கையாக இருக்குங்க. மைக் இல்லைனா அந்த வீடியோவோட குவாலிட்டி ரொம்ப மொக்கையாக தான் இருக்கும். நான் வேணா இது வந்து மைக் இல்லாமல் பேசி வேணா அப்லோட் பண்ணி காட்டுறேன். எப்படி ஒரு சேனல் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான வீடியோ இல்லை, ஒரு வீடியோவை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ ஆடியோ எப்படின்னு சொல்லுங்க. ஸோ ஒரே ஒரு மைக்கை மட்டும் வாங்கி அந்த ஃபோனில் சொருவி விட்டுட்டு உங்களோட வீடியோ வந்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் இனிஷியலாக ஒரு ஹெட்செட்லேயே பேசி நீங்கள் பாட்டுக்கு ஷூட் பண்ணிகிட்டே இருக்கலாம். பொட்டன்ஷியலையும் அவங்களோட 9 to 5 ஜாபில் செஞ்சுட்டு அவங்களோட பொட்டன்ஷியலை வேறு எதுலேயும் காட்டாமலே போயிடுவாங்க. பட் ஓவர் த டைமில் ஒரு மைக் வாங்கிக்கோங்க. வேணா என்னோடய மைக் லிங்க்கை வேணா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணா பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு 800 வரும்னு நினைக்கிறேன். வாங்கும்போது ஒரு 500 மேலே வாங்குங்க ஒரு டீசெண்டாக. ஸோ இந்த மாதிரி ஒரு மைக் வாங்கி சொருவி பக்காவான ஒரு வீடியோவை ஷூட் பண்ணுங்கள். கைஸ் இங்கே வந்து எல்லாரும் ஒரு சில மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்னோடய ஃபோனில் வந்து கேமரா நல்லா இல்லை, ஒரு நல்ல ஃபோனை வாங்கி அதுக்கப்புறம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய தப்பு. நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 20,000 30,000 ரூபி ஃபோன் தான் வாங்கணும்னு இல்லை, ஒரு 5,000 6,000 ரூபி ஃபோன் இருந்தாலே போதும். இன்ஃபேக்ட் சொன்ன போனால் என்னோடய ஃபோன் வந்து 7,000 ருபீஸ் தான். என்னோடய கேமரா குவாலிட்டி ஃப்ரண்ட் கேமரா வந்து 5 மெகா பிக்சல் தான். ஸோ வந்து ஒரு ஃபேன்சியான ஒரு ஃபோனோ ஒரு இதுவோ தேவையில்லைன்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்ககிட்ட எந்த ஃபோன் இருந்தான்னு. கைஸ் இன்கேஸ் வந்து உங்களோட ஃபேஸ் எல்லாம் காட்டலப்பா அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறீங்கன்றத ஒரு வாய்ஸாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸை காட்டி வீடியோ எடுத்துட்டீங்க இல்லை ரெக்கார்டெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்மளோட வீடியோவில் வந்து ரொம்ப நேரம் நம்மளோட ஃபேஸை காட்டிகிட்டு இருக்க முடியாது இல்லையா, நம்ம மூஞ்சியை மக்கள் பார்த்து போர் அடிச்சிருவாங்க இல்லையா. அதனால் வந்து அந்த வீடியோவில் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு சில டெக்ஸ்ட்டு, இமேஜஸ்ஸு, வீடியோஸ், ஐகான்ஸு, கிஃப்ட் இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் அந்த வீடியோவுக்கு ரிலவெண்ட்டாக பார்த்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எடிட் பண்ணும்போது பக்காவாக எடிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கைஸ் இந்த மாதிரி இமேஜஸ் வீடியோஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அது வந்து ராயல்ட்டி ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதாச்சும் உங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணால் காப்பிரைட் எல்லாம் வரக்கூடாதுன்னா அந்த மாதிரி காப்பிரைட் இல்லாத மாதிரியான வீடியோஸ் இமேஜஸ்லாம் யூஸ் பண்ணணும். இங்கே வந்து நீங்கள் வந்து இமேஜஸ் அண்ட் வீடியோஸ்க்கு வந்து பெக்சல்ஸ், பிக்ஸபை, அதுக்கப்புறம் அன்ஸ்பிளாஷ் அப்படின்ற வெப்சைட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து ஐகான்ஸ்லாம் ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணணும், பிஎன்ஜிலாம் டவுன்லோட் பண்ணணும்னா பிஎன்ஜி விங், பிளாட்டிகான் அப்படின்ற வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதாச்சும் ஜிப் இமேஜெல்லாம் தேவைப்படுதுப்பா வீடியோவில் அப்படின்னா கிப் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே கம்ப்ளீட் ஃப்ரீ தாங்க. இங்கே வந்து நான் வந்து அது எல்லா பிளாட்ஃபார்முக்கும் தேங்க்ஸ் சொல்ல விரும்பல. கைஸ் இன்கேஸ் வந்து உங்கள் வீடியோக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி. பிக்ஸபை அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கும், போங்க அதில் ஃப்ரீயான மியூசிக்கை டவுன்லோட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து யூடியூப் மியூசிக் லைப்ரரி அப்படின்னு இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு சேனலை க்ரியேட் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய கலெக்ஷன் ஆஃப் மியூசிக் வந்து உங்களுக்கு யூடியூப்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்குன்னு உங்களுக்கு ஒரு சேனல் வேணும், அதுக்கான லிங்க்கெல்லாம் கீழே கொடுக்குறேன். ஸோ காப்பிரைட் ஃப்ரீயான மியூசிக்கெல்லாம் வேணும்னா பிக்ஸபை யூடியூப் மியூசிக் லைப்ரரி யூஸ் பண்ணிக்கோங்க, வேறு எங்கேயும் போக தேவையில்லை. கைஸ் அடுத்து என்ன, நீங்கள் எடுத்து வச்ச வீடியோ வந்து பக்காவாக உட்காந்துன்னு எடிட் பண்ணணும். இங்கே ஒரு பக்காவான விஷயம் என்னென்னா, நீங்கள் வீடியோ வந்து மொக்கையாக எடுத்து வச்சுருக்கீங்கனாலும் ஒரு பிரச்சனை இல்லை, எடிட்டிங்கில் புகுந்து விளையாடிட்டிங்கன்னா வீடியோ வந்து வேறு லெவலாக போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எடிட்டிங்கை கொஞ்சம் பக்காவாக பார்த்துக்கோங்க. இங்கே எடிட்டிங்னு வரும்போது ஃபோனில் எடிட் பண்ணலாம், லேப்டாப்பில் எடிட் பண்ணலாம். நான் வந்து ரெண்டுமே சொல்கிறேன். ஆனால் ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு என்னோடய வீடியோவில் வந்து ஒரு 30 வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணேன் இல்லையா, எல்லாத்தையும் ஃபோனில் தான் எடிட் பண்ணுங்கள். நல்லா தான் வந்துச்சுன்னு சொல்லலாம், ஆனால் எக்ஸ்போர்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பார்த்துக்கங்க எதில் எடிட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். இங்கே ஃபோனுன்னு வந்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி, நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நான் எந்த ஆப் யூஸ் பண்ணேன்னா இன்ஷாட் அப்படின்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணேன். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஷாட்னு டைப் பண்ணிங்கன்னா ஒன்று வரும், அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு உங்களோட இமேஜஸ் வீடியோஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இம்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணி ட்ரான்ஸ்லேஷன் அப்படி இப்படின்ட்டு எல்லாத்தையும் வந்து நீங்கள் அந்த ஃபோன்லேயே எடிட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயான ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் தேடிட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் எதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா இன்ஷாட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கைஸ் ஃப்ரீயாக இன்னும் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தா யூகட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும், விஎன் எடிட்டர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும், அதுக்கப்புறம் யூடியூப் வீடியோ எடிட்டர் அப்படின்ட்டு ஒரு ஆப் வச்சுருப்பாங்க. இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ தாங்க, இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் கொஞ்சம் அட்வான்ஸாக எடிட் பண்ணணும், இன்னும் பே பண்ணலாம் ரெடியாக இருக்குன்னா கைன் மாஸ்டர் போகலாம். ஆனால் நான் இங்கே என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா இன்ஷாட்டே மோர் தென் எனஃப்ங்க. இன்ஷாட்டை டவுன்லோட் பண்ணுங்கள், எடிட் பண்ணி அப்லோட் பண்ணவே ரெடி ஆயிடலாம். ஸோ என்னோட சஜஷன் பார்த்தா இன்ஷாட் ஃப்ரீ தான்,
அவ்வளோதான், ஃபோனில் எடிட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் பக்காவாக உட்காந்து எடிட் பண்ணணும்னா லேப்டாப் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இனிஷியலில் வந்து நம்ம வந்து லேப்டாப்பில் எடிட் பண்ணுறோன்னா நிறைய ஃப்ரீ ஆப்ஷன்லாம் இல்லைங்க. இருந்தாலும் லிமிட்டட் ஃபியூச்சர்ஸ் தான். பட் இனிஷியலாக நம்ம ஒரு வீடியோ எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம், கற்றுக்குறோன்னா ஃப்ரீயாக இருக்கிற ஆப்ஷன்லேயே போங்க. அதை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் இனிஷியலாக ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு தேடும்போது எனக்கு இது பெஸ்ட்டாக பட்டுச்சுன்னா, ஓப்பன் ஷாட் அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்குங்க. அது வந்து விண்டோஸ், லினக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகும். நான் லினக்ஸில் உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருப்பேன். இனிஷியலில் வந்து ஏதாச்சும் ஃப்ரீயாக ட்ரை பண்ணணும்னா ஓப்பன் ஷாட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். அதுக்கப்புறம் ஷார்ட் கட் அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்கும். இது 2 தாங்க இருக்கிறதுலேயே ஃப்ரீயில் பெஸ்ட்டு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இதில் வந்து நீங்கள் பேசிக்காக என்னென்ன பண்ணுமோ என்ன பண்ணிக்கலாம். வீடியோ வந்து கட் பண்ணிக்கலாம், மெர்ஜ் பண்ணிக்கலாம், கிளிப்பு, கொஞ்சம் ட்ரான்சிஷன், டெக்ஸ்ட்டு அப்படி இப்படின்ட்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீயாக ஏதாச்சும் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். அதுக்கப்புறம் வந்து CapCut அப்படின்ற ஒரு ஆப் இருக்கும். நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாம். நான் சொன்னேன் இல்லையா முன்னால் 2 ஓப்பன் ஷார்ட் கட், அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். மோஸ்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீ தாங்க. இந்த CapCut கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் கைஸ். இதிலலாம் உங்களுக்கு வந்து எடிட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு எப்படின்னு புரியலன்னா யூடியூப் போங்க, ஓப்பன் ஷாட் எடிட் வீடியோ லேர்ன் டுட்டோரியல் அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் எப்படி எடிட் பண்ணுறது, பேசிக்காக ஒரு வீடியோலாம் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு டுட்டோரியலில் போட்டு வச்சுருப்போம். அதை வாட்ச் பண்ணுங்கள், பார்த்து எடிட் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். ஸோ எடிட் பண்ணுறது வந்து அவ்வளோ கஷ்டமெல்லாம் இல்லை. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நான் எந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் இனிஷியல் வந்து ஓப்பன் ஷார்ட் கட் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் பேசிக்காக இருந்துச்சு. எனக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்ட்டு தேடும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அதில் நான் எதை பிக் பண்ணேன், எது ஈஸியாக இருந்துச்சு லேர்ன் பண்ணுறதுக்குன்னு பார்த்தா ஃப்ளிமாரா தான் எனக்கு சூட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. நிறைய ஆப்ஷன் இருந்துச்சு. ஆனால் எது ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி இருக்குது, 1வது குழந்தைகிட்ட கொடுத்தா கூட கற்றுக்கும் அப்படின்ற மாதிரி இது இருக்குது அப்படின்னு பார்த்தா ஃப்ளிமாரா தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய அட்வான்ஸ்டு ஃபீச்சர் இருந்ததுனால ஸ்டில் நவ் நான் ஃப்ளிமாராவை மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. கலர் கரெக்ஷன் பண்ணலாம், அதுக்கப்புறம் கட்டு, அதுக்கப்புறம் மெர்ஜ் பண்ணலாம், டெக்ஸ்ட்டு, அனிமேஷன், அதுக்கப்புறம் நிறைய டெம்ப்ளேட் இருக்குது, அதுக்கப்புறம் ஃப்ரீயான மியூசிக் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால தான் நான் ஸ்டில் நவ் ஃப்ளிமாராவை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். இதில் என்ன பிரச்சனைனா இது வந்து ஃப்ரீ இல்லை. இன்கேஸ் நீங்கள் வீடியோலாம் எடிட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு கிளிக் பண்ணிங்கன்னா வாட்டர் மார்க் வரும். அதை ரிமூவ் பண்ணணும்னா பே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளிமாரா வந்து ஃப்ரீயான சாஃப்ட்வேர் இல்லைங்க, அது தெரிஞ்சுக்கோங்க கைஸ். கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் வேணும், யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஃப்ளிமாரா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைப்பா என்னோடய வீடியோ வந்து வேறு லெவல் எடிட் பண்ணணும், ப்ரொஃபஷ்னலாக எடிட் பண்ணணும், நான் ஒரு 50-60 வீடியோலாம் போஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு ப்ரொஃபஷ்னலான ஒரு சாஃப்ட்வேர் வேணும்னா அடோப் ப்ரீமியர் ப்ரோ போகலாம், ஃபைனல் கட் ப்ரோ போகலாம், அதுக்கப்புறம் டாவின்சி ரிசால்வ் போகலாம். இந்த மாதிரி அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா டாவின்சி ரிசால்வ் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். கைஸ் நான் அது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், நான் போனால் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு பார்த்தேன். ஃப்ளிமாரா நல்லா இருந்துச்சு. அடோப் ப்ரீமியர் ப்ரோலாம் அட்வான்ஸ்டு நிறையா உட்காந்து கற்றுக்கணுன்ற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் அட்வான்ஸ் நான் போகல கைஸ். இந்த வீடியோ எடிட்டிங் வந்து ஒரே நாளெல்லாம் உட்காந்து கற்றுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்க முடியும். ஒரு நாள் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி ஆட் பண்ணுறது, ஒரு நாள் எப்படி அந்த பாப்அப் ஐக்கான் எப்படி ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன சவுண்டெல்லாம் வரலாம், அந்த எலமெண்ட் எல்லாம் பாப்அப் ஆகும்போது அந்த மாதிரி எப்படி ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் எல்லாம் பின்னால் எப்படி இருக்கிற மாதிரி பண்ணுறது, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒவ்வொரு விஷயமா நீங்கள் யூடியூப்பில் பார்த்து பார்த்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் ஒரு பக்காவான எடிட்டர் ஆக முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்க முடியும். ஸோ அதை பார்த்துக்கங்க. எடிட் பண்ணுறதுக்கு கற்றுக்கிறதுக்கு யூடியூப் யூஸ் பண்ணிக்கோங்க, மோர் தென் எனஃப் கைஸ். இந்த மாதிரி வீடியோவெல்லாம் எடிட் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ நேரம் பண்ணதெல்லாம் முக்கியம் இல்லை, இப்போ நீங்கள் செய்கிற விஷயம் தான் ரொம்ப முக்கியம். அது என்னென்னா உங்கள் வீடியோக்கான ஒரு தம்ப்நெயிலை க்ரியேட் பண்ணணும். மக்கள் வந்து பீப்புள் வந்து ஆடியன்ஸ் வந்து எதனாலும் உங்கள் வீடியோவை கிளிக் பண்ணுவாங்கன்னு பார்த்தா நீங்கள் வைக்கிற அந்த தம்ப்நெயிலால் மட்டும்தான். நீங்கள் இவ்வளோ நேரம் போட்ட ஹார்ட் ஒர்க், அந்த ஒர்க்கெல்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாது, வீடியோலாம் நல்லா ரீச் ஆகணும், ஆடியன்ஸ் கிட்டலாம் நல்ல இதெல்லாம் கிடைக்கணும்னா நீங்கள் அந்த தம்ப்நெயிலை பக்கா வச்சு தான் ஆடியன்ஸ் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோ வந்து வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ தம்ப்நெயில் தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம் கைஸ். இந்த மாதிரி தம்ப்நெயில் வந்து கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்கணும். வீடியோவில் என்ன பேசியிருக்கீங்க அப்படின்றத வந்து உங்கள் தம்ப்நெயிலில் பேசணும், அந்த மாதிரி இருக்கணும். இது எந்த மாதிரியான வீடியோ அப்படின்ட்டு தம்ப்நெயில் ஊத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாதிரிலாம் பண்ணக்கூடாது. தம்ப்நெயிலை பக்காவாக க்ரியேட் பண்ணுங்கள். அந்த இமேஜஸ் எல்லாம் கொஞ்சம் பிக் ஆட் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் எல்லாம் பிக் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நார்மலான ஒரு தம்ப்நெயில் இருக்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நல்ல பெரிய தம்ப்நெயில், பெரிய ஐகான், பெரிய இமேஜ் எல்லாம் வச்சு ஒரு பக்காவான தம்ப்நெயிலை க்ரியேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தம்ப்நெயிலெல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபோட்டோஷாப் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னலாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் அப்படின்னா வந்து ஃபோட்டோஷாப் அதெல்லாம் கற்றுக்கலாம். ஆனால் நம்மள மாதிரி சோலோ இண்டிவிஜுவல் கிரியேட்டர்ஸ்க்கெலாம் தெய்வம் யாருன்னா கேன்வா இருந்தால் போதும். நீங்கள் ஒரு பக்காவான தம்ப்நெயில் எடிட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இது வந்து ஃப்ரீ, ஈஸி டு யூஸ்,
அதனால தான் என்னோட ஃபேவரட் கேன்வா. கைஸ் இங்கே கேன்வாலுன்னு பார்த்தா ஊருப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், கலர் ஆட் பண்ணிக்கலாம், ஷேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், அந்த ஐகான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மல்டிபிள் லேயர்ஸ் வச்சுக்கலாம், ட்ரான்சிஷன் வச்சுக்கலாம். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நீங்கள் கேன்வாவில் வீடியோவை எடிட் பண்ணலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் கேன்வாவில் இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் என்னோடய சோஷியல் மீடியா எங்கே நான் ஏதாச்சும் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணணுனாலும் ஃபஸ்ட்டு கேன்வாவில் போய் அதை எடிட் பண்ணி அதை தான் அப்லோட் பண்ணுவேன். என்னோடய இன்ஸ்டாகிராம், யூடியூப், லிங்க்டின், என்னோடய கம்பெனியில் ஒர்க் பண்ணல அங்கே எல்லா இடத்துலையும் நான் கேன்வாவை மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஃப்ரீ, அதுவும் இல்லாமல் ஈஸி டு யூஸ், கிராஸ் பிளாட்ஃபார்ம். நீங்கள் ஒரு ப்ரௌசரில் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்காக ஒரு ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. ஸோ அதனால தான் என்னோடய ஃபேவரட் கேன்வா. பட் ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து அவன் வந்து ப்ரீமியமாக வச்சுருப்பான். அதாச்சும் இந்த பேக்ரவுண்ட் ரிமூவர் அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட இமேஜ்லேருந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் ஒரு வெப்சைட்டோட லிங்க் தரேன். அதில் போய் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் வந்து கேன்வாவில் இம்போர்ட்டு இல்லை அப்லோட் பண்ணிடுங்க, வேலை முடிஞ்சு. இந்த மாதிரி ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி அந்த வீடியோவை ஷூட் பண்ணி எடிட் பண்ணி தம்ப்நெயிலெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன, அப்லோட் தான். போக போகிறீங்க, உங்கள் ஃபோனில் யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ண போகிறீங்க, நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருக்க அந்த வீடியோவை அப்லோட் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் தம்ப்நெயில் அப்லோட் பண்ண போகிறீங்க. இன்கேஸ் பிசியில் அப்லோட் பண்ணுறீங்கன்னா யூடியூப் ஸ்டூடியோ போக போகிறீங்க, வீடியோவை அப்லோட் பண்ண போகிறீங்க, தம்ப்நெயிலெல்லாம் வைக்க போகிறீங்க, அதுக்கப்புறம் டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷனு, அதுக்கப்புறம் ஹேஷ்டேகு, அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா லிங்க்கெல்லாம் கொடுத்து அந்த வீடியோவை அப்லோட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான், பப்ளிக் கொடுத்து சேவ் பட்டனை கொடுத்து அப்படியே பப்ளிஷ் பண்ண போகிறீங்க வீடியோவை. அப்படியே நைட்டு பப்ளிஷ் பண்ணிவிட்டு காலையில் எழுந்து பார்க்க போகிறீங்க, 1 மில்லியன் வியூஸ், 10 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ், அப்படியே ரெவன்யூ 10 crore, 10 crore அந்த மாதிரியெல்லாம் வரும்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபர்ஸ்ட் 30 வீடியோ வியூஸ் கூட போகாது. எனக்கு அந்த மாதிரி தான் நடந்துச்சு. ஸோ ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பாப்புலர் ஆகுவீங்கன்ட்டு நீங்களே முடிவு பண்ணிவிட்டு இதில் ஒர்க் பண்ணணும். அதாச்சும் வந்து யூடியூப்ன்றது வந்து ஒரு லாங் டேர்ம் கேம். ஒரே நாளெல்லாம் உட்காந்து நம்ம வந்து ஃபேமஸ் ஆக முடியாது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப் வந்து வீடியோவை புஷ் பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லைக்கு, ஷேரு, கமெண்ட் எல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் யூடியூப்பில் க்ரோ ஆக முடியும். இதுதான் அந்த டெக்னிக்கலாக ஒரு வீடியோ ஃபர்ஸ்ட் உங்களோட வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆன ஸ்டெப்ஸ். நான் இதை தான் ஃபாலோ பண்ணுவேன். இதுதான். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோவை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிவிட்டு டியூட் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன் அப்படின்ட்டு யாராச்சும் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிங்கன்னா செம்ம ஜாலியாகிடுவேன். என்ன கையில் பிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நடந்துச்சுன்னா சொல்லுங்கள். இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒன்றும் பண்ண தேவையில்ல, ஒரு லைக்கு கொடுங்க. இல்லைனா யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு ஒரு தலைவர் நிரந்தரம் அலப்புரை கலப்புறோன்ட்டு இருப்பார். அவருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். என்னோடய நேம் வந்து ஏகே இல்லை அஜித்குமார். உங்களை ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் கைஸ். ஸ்டூடியோ இல்லைன்னு கவலைப்படாதீங்க, நானே பாருங்கள் மாடியில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன்.